என்ன டிஐஜி கது தாப்பா கூட போடாமல் எங்கே போனாங்க? மச்சான் இங்க பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைட்டெல்லாம் மூட்டை தூக்குனாரு, அதான் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். போ. தாத்தா பொட்டியில் பீர் வைக்க சொன்னமே, வச்சானா அவன்? எங்கே போனாவன்? டேய் தாத்தா, டேய் வாடா வெளியே. சரா நாமளே அந்த சிங்கிள்ஸ் வாடா. என்கிட்ட மோதிட்டு எங்க ஆயா கூட ரொமான்ஸ் பண்றா. டேய் டேய் தாத்தா, ஐயோ சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆயாக்கு வருதுமே. டேய் வாடா வெள்ளத்தாடி தாத்தா. டேய் கை கட்டிட்டா விட்டுருவனாடா உன்னை நானு. ஓங்க எக்ஸ்ட்ரா 1.25 வெயிட்ல பாக்குறியா யாரா அவன்? டேய் தாத்தாவோட பெட்டி ரிப்பேர் ஆனதுனால பாட்டியோட பெட்டியில கொண்டு வந்து போட்டு விட்டுட்டான். டேய் எதா இருந்தா எனக்கு என்னடா? என் தாத்தா இருந்த இடத்துல இன்னொரு தாத்தா வர்றதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஒழுங்கு மாதிரியே சொல்றேன் கேள். அந்த பாக்ஸை ரெடி பண்ணி 2 பேரும் தனி ரூம்ல போடுறா. இல்லன்னு வச்சுக்கோ உன்னை நான் போட்டுருவேன். மானங்கிட்ட கிழவி, உனக்கு எங்க போச்சு புத்தி? சொன்னதை செய்டா. அடச்சே போடா குடியார பையல. தாலிக்கு என்ன சுத்தி? ஐயோ ஏற்கனவே 2 பணத்தோட மாரடிச்சிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இந்த பையன் நடமாட பட மாட்டானே. அவனை குடிக்க தெரியாது, கொஞ்சமா ஊத்து போதும். மச்சான் உங்களுக்காக காய்ச்சி வாங்கி வந்துக்கிறான், எடுத்துங்க. காய்ச்சலடா ஸ்காட்ச். அது ஏதோ ஒன்று காய்ச்சி தானே கொடுக்குறானு, குடி. என்ன சொல்ற? என்னடி கருப்பசாமி கோயில் உண்டியல்ல காசை போற மாதிரி போடுற? சண்டாலியும் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள. இருப்பான கூட பெருச்சாலி மாதிரி இருந்துக்கிட்டு சுண்டலின்னு பாடலாமா? அதெல்லாம் விடு மச்சான். எங்க 2 பேர் லவ் கதை சொல்ற, கேக்குறியா? லவ் கதையா? என் தங்கம் சரசு இருக்கல்ல, ஒரு நிமிஷம் என்ன நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். என்ன டாபர் நாய்க்கு சோறு வைக்காத மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன் வச்சுக்கிறான். ஓகேவா? பண்ணிட்டல சொல்லமா? மத்தியானம் ஆனா கரெக்டா ஃபோன் அடிச்சிருவா. உடனே நான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுவேன். கதவு திறந்த உடனே கபால்னு கட்டி பிடிச்சிருவேன். கிச்சன்ல ஆட்டுக்கால் சூப் வைப்பா, அங்கேயும் கட்டி பிடிச்சிக்குவேன். டைனிங் டேபிள்ல அந்த ஆட்டுக்கால் சூப்பை ஊட்டி விடுவா, அங்கேயும் கட்டி பிடிச்சிக்குவேன். இதை விட ஹைலைட் என்னன்னா, ஒரு ஆயில் மசாஜ் ஒன்று பண்ணி விடுவா பாரு, எக்ஸலண்ட். அப்படியே ஒரு குழியில போட்டு பெட்ரூம்ல நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அப்படியே உலகத்தையே மறந்துடுவோம் மச்சான். ஐயா நீங்க உலகத்தை மறந்து நாசமா போனது இருக்கட்டும், ஜெயிலுக்கு எதுக்கு வந்த அந்த ஏரியா கொஞ்சம் வா. ஓ பர்சனலா? வழக்கம் போல இதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு பெட்ரூம்ல படுக்கலான்னு போறோம். கருப்பா ஒரு உருவம் கத்தியோட நிக்குது. உன்னை விட திருட்டு போயிடாத. இல்ல மச்சான், கேட்டா இவளோட புருஷன்றான். பெட்ரூம்ல நான் இருக்கும்போது அவனுக்கு என்ன வேலை? என்ன பண்ற? என்ன பெரிய மனுஷனா நீ பாதிலே போற? யாரா நீ? யார் நீ? உன்னை பார்த்தா எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க. சாக்கடை குறுப்புற உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. கர்ப்பம் தரிச்ச அந்த காண்டாம உனக்கு மச்சினா நீ என்ன பண்ணிருக்கணும்? விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு வேலையை முடிச்சிருக்கணும் இல்லையா? கைத்துல தொங்கி உன் கடையை முடிச்சிருக்கணும். 2 முடியலையா? சங்க கலட்டிட்டு உன் சத்தத்தை அடக்கி இருக்கணும். மானம் கெட்டவனை, மரியாதை கெட்டவனை, வாழ தகுதியற்றவனை, உனக்கெல்லாம் உயிர் ஒரு கேடா. சிப்படா மூடா போமாட்டியா? இப்ப போடா. எங்கேயோ போய் லென்த் டைலாக பேசிட்டு வராப்புல. அப்புறம் அவன் கையில இருக்கிற கத்திய வாங்கி அவனை சதக்குன்னு குத்தி அவன் ஆன்னு கத்தி ரத்தெல்லாம் செதறி இந்த உலகத்தை விட்டே அவனை அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் வழக்கம் போல நாங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி இந்த உலகத்தையே மறந்துட்டோம். டேய் பாத்து, யாருக்கும் தெரியாம பாட்டிய வண்டியில ஏத்துங்க. சரிக்கா. ஒத்தி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே, தெற்கு திச ஆண்ட மன்னரினந்தா. மாமா நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே கிளம்புங்க. அக்கா மறுபடியும் ஊருக்கு போனா என்ன மறக்காம கூப்பிடுங்க. எதுக்கு? அந்த காட்டுப்பையில வரவழைச்சு மறுபடியும் வாழ்க்கையில கபடி விளையாடுறதுக்க. மறுக்க மனம் கூடுதில்லையே. கையை வெட்டி போடுவோம், ஓடி பேரு. ஹாய் சரசு. ஏன் சட்டை இவனுக்கு எப்படி போடுறது? ஹாய் மச்சான். சரசு, இந்த சத்யா கட்டப் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ கூட இந்த சேரியில அமலா மாதிரியே இருக்க. ஏய் மச்சான், நானும் போய் பஸ்ல ஃபுட்பால் அடிச்சிட்டு வரேன். ஏய்
வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது. ஸ்டாண்ட் வந்துச்சு. உன் சொந்தக்காரன் நிற்கிறான்னு கேட்போம். நான் மச்சான் நெத்தியில் ஸ்க்ரூ டைட் பண்ணுங்கிற. சரசு மச்சானோட பாதத்தை தொட்டு வணங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமா தொடருது. தொடர்ந்தா நல்லதானே மச்சான். மச்சான் நான் ஆயாவோட பாடி எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிட்டு உன்னை ஜெயிலில் வந்து மீட் பண்றேன். ஓகே டேக் கேர் கம் டியர். நீ ஆயாவோட பாடி அடக்கம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வாடா. ஜெயிலில் வச்சு ஒன்று நான் அடக்கம் பண்ணுறேன். சின்டெக்ஸ் கை கால் முடிச்சுக்குது. ஐயோ அடுத்த கரைங்களா? என்ன சார் கிளம்பிட்டாங்க போல? ஆமாடா அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்கள் எப்படா கிளம்ப போறீங்க? சார் நீங்கள் சொன்ன ஆளை பார்த்து தாத்தாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். வெரி குட். தாத்தா பாடியை பாண்டூர் கொண்டு போகிறதுக்கு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். அப்படியே பாண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சார். வெரி குட். ஓகே சார். வாடா போலாம், நாங்கள் புறப்படுறோம் சார். வரேன் சார். எப்படே அந்த கிழவனை நல்லடக்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு போனை போட்டு எனக்கு தகவல் சொல்லிருக்கா. ஒரு நல்ல குழம்பை பார்த்து குளிச்சுட்டு குடும்பத்தோட போய் சேர்றேன். இந்த ஸ்ரீதேவி இந்த கமலுக்கு தான். மாமா அக்கா மறுபடியும் ஊருக்கு போனா என்ன மறக்காம கூப்பிடுங்க. ஐயா என்னையா இப்படி ஆயிடுச்சையா? சட்டதனடா கொஞ்சம் ஈரமா இருந்த கலட்டி உள்ள போட்டுருக்கேன். அது கேண்ட அப்படி பதற கொஞ்சம் இது குடி. ஐயா எங்கேயா போயிட்டீங்க? நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்க போன் கிடைக்கவே இல்லையா? எஸ், நம்ம நாட்டோட முக்கியமான 2 பொக்கிஷத்தை என்ன நம்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருந்தது. அதை ரகசிய போலீஸா இருந்து காப்பாத்தி திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைச்சு வரதுக்குள்ள டிலே ஆயிடுச்சு. ஐயா 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 என்னடா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சையா? ஒப்பாரி வைக்கிறத விட்டுட்டு விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு பொண்ணு கொடுத்த தெய்வத்தை உங்க மாமனாரியா தாம்பரம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்கல்ல, நேத்து சாயந்தரம் அந்த தெய்வம் அங்க கண்ணை மூடிடுச்சு. இன்னைக்கு காலையில இங்க கூட போட்டு போயிட்டாங்க பாருங்கய்யா. அங்க பாருங்கய்யா. ஒரு வாரத்துக்கு அம்மா திரும்பி வர வரைக்கும் பாடிய உங்களை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்கய்யா. தெய்வம் தூங்குற அழகா பாத்தீங்களாயா? ஐஸ் பாக்ஸுக்கு நம்மளுக்கு போன பிறவில என்ன பிரச்சனை தெரியல. சுத்தி சுத்தி சொல்லட்டி அடிக்குது. குடிக்க ஏதாவது வேணுமாய்யா? விஷத்தை வைத்து வா. தோ பேக்ல 2 பீர் இருக்கு, எடுத்து பாக்ஸுக்குள்ள வை. தெய்வம் குடிக்குமாய்யா? ஓகே.